நம்ம இப்போ வந்து மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறியதை மட்டும் பேசுகிறோம். ஓகேவா? மனித குரங்கிலிருந்து தான் மனிதனாக மாற முடிஞ்சுது. வேறு எந்த உயிரினமும் மனிதனாக மாற முடியலை. அது எப்போ நடந்திருக்குது? 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது. யாருக்கு? நம்முடைய மூதாதையர்னு சொல்கிறோம்ல, இவங்களுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது. இப்படின்னு சொன்னால் நமக்கு சில கேள்விகள் வரணும். மனித குரங்கு வந்து உயிரின, அது வந்து இந்த உலகத்தில் நிலப்பரப்பு இருந்த இடத்துல பல இடங்களில் மனித குரங்கு இருந்திருக்கும். அப்படி தானே? யானை வந்து உலகம் பூரா பல பகுதிகளில் இருக்கிற மாதிரி, மற்ற மிருகங்கள் உலகத்தில் பல பகுதிகளில் இருக்கிற மாதிரி, மனித குரங்கும் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்திருக்கும் தானே? எந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய மனித குரங்குகளுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சா? குறிப்பிட்ட நிலப்பரப்பில். ஏன்னு சொன்னால், இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன பண்ண, மனிதன் முதல்ல எங்கே தோன்றினா என்ன பண்ணான் அப்படிங்கிறது பற்றியான பல கற்பனை கதைகள்லாம் உலகத்தில் இருக்குது. ஆனால் உண்மையான கதைன்னு ஒன்று இருக்குது. சரியா? அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். எங்கேன்னு சொன்னால், இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய ஆப்பிரிக்க கண்டத்தில் எங்கேயோ, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய மனித குரங்குகளுக்கு ஒரு குரங்குக்கு இல்லை, மனித குரங்கு கூட்டத்துக்கு என்ன இருக்குது? ஒரு நிர்பந்தம் வந்திருக்குது 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. என்ன நிர்பந்தம்? மொத்தம் சயின்ஸ் என்ன தெரியுமா? தேவை தான் இன்னொன்று உருவாக்குது. இது ஒரு அறிவியல். சரியா? தேவை தான் ஒன்றை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம மூதாதையர்களுக்கு மனித குரங்குக்கு வந்து என்ன தேவை இருந்திருக்கும்? சாப்பாடு தேவை. அப்போ அவங்க வாழ்ந்த பகுதியில் சாப்பிட முடியாத சூழல் உருவாகிருக்குது. அது எப்படி உருவாகும்? இயற்கை சீற்றம் ஏதோ நடந்திருக்குது. அப்படி தானே? அது அப்படி சொல்லலாம் தானே? புயலோ அப்படின்னு சொல்கிறது விட வந்து என்ன சொல்லலாம்? ஒரு இயற்கை சீற்றத்தால் அவங்க வந்து அங்கே வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகிருக்குது. சரி, அவங்களுக்கு வந்து சாப்பாடு இந்த மாதிரி விஷயம்லாம் பிரச்சனையாக இருக்குன்னா அவங்க என்ன சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க? மனித குரங்கு வந்து தாவர உண்ணி. அப்போ வந்து அங்கே வந்து நீ சொன்ன மாதிரி சாப்பாடு பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால் எதால் ஆச்சுது? இயற்கை சீற்றத்தால். அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க? அங்கே தொடர்ச்சியான கடும் பனிப்பொழிவு. பனி வந்து பொழிஞ்சுன்னா என்ன ஆகும்? தாவரங்களுக்கெல்லாம் குளிர் வந்து போத்திட்டு தூங்கிடுமா? பட்டு போயிடும். அப்படியே வந்து ஒன்றும் இல்லாமல் வெயில் அடித்து கருகிற மாதிரியே பனி அடித்தாலும் என்ன ஆகிடும்? அது வந்து நாசமாக போயிடும். அப்போ அதனால் என்ன பண்ண முடியல நம்ம மூதாதையர்களுக்கு 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. நல்லா புரிஞ்சுக்கோ, முக்கியமான விஷயமாகவும் பேசுகிறோம். தாவர உண்ணிகளாக இருந்த நம்ம மூதாதையர்களுக்கு 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுவும் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் ஒரு கண்டத்தில் ஒரு பகுதியில் இருந்த மூதாதையர்களுக்கு தான். உலகம் முழுக்க இருந்த மனித குரங்குகளுக்கு இல்லை, ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு பகுதியில் இருந்த மனித குரங்குக்கு 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சாப்பிட முடியாத அளவுக்கு இயற்கை சீற்றத்தால் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாச்சு. பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல இருந்து இது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மரந்தழை, கிழங்கு, பழம் எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் எதுவுமே சாப்பிட முடியாது. அப்போ அங்கே உயிரினங்கள் எல்லாரும் தான் வந்து பிரச்சனையாகி போகணும். மனித குரங்கு வாழ முடியாதுன்னு சொன்னால் அது சார்ந்த உயிரினங்கள் மற்றதும் வாழ முடியாதுல்ல. அப்புறம் அது மட்டும் எப்படி இறைச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கும்? அது எப்படி? அதுக்கு தெரியாத மனித குரங்குக்கு என்னத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு தெரியும்? இடம்பெயர்தல். ஒரு இடத்துல வாழ முடியலேன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வாழ்வதற்கான இடத்தை தேடி இடம்பெயர்தல். அது ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, தேடி தேடி கண்டுபிடிச்சிடுறேன், அதுதான் பெஸ்ட்டு. சரியா? அப்போ நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க? உயிர் வாழ்வதற்கான இடத்தை தேடி இடம்பெயர்றாங்க. சரியா? இப்படி இடம்பெயரக்கூடியவங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவங்கக்கிட்ட இன்னொரு பழக்கம் இருக்குது. எல்லா உயிரினங்களை, விலங்குகள் இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். என்ன இருக்கும்? முன்னங்காலுங்கிறது 2 வேலை செய்யும்.
அப்படி தானே? பொருட்களை பிடிக்கவும் செய்யும். இப்போ அணில் இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், அது பழத்தை பிடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு முன்னங்கால் என்னவா இருக்கும்? அது காலாக தான் இருக்கும். ஆனால் கைக்கு உண்டான பாத்திரத்தை அதை ஆற்றும். அப்படி தானே? அன்னைக்கு கால் இந்த கைன்னு ஒன்று உருவாகாத பட்சத்தில் அது கை அல்ல, அதுக்கு பேர் என்ன பேர்? என்ன கால்? முன்னங்கால். அப்போ அந்த முன்னங்கால் இது இருக்குதுல்ல, அதில் எல்லா உயிரினங்களுக்குமே என்ன இருக்குன்னு சொன்னால் அது இன்னொரு பயன்பாட்டுக்கும் சேர்த்து இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம ஆள் இருக்கிறாங்கள்ல, நம்ம மூதாதையர், அவங்களுக்கு என்ன இருக்குன்னா இயல்பாகவே அவங்க மரத்தில் வாழ்கிறதுனாலவும் சரியா, அவங்களுடைய தேவையை ஒட்டி மரத்தில் கிளைகளை தொங்கிக்கிட்டு இது பண்ணுறதுனாலையும் என்ன இருக்குதுன்னு சொன்னால், ரெண்டு காலுடைய இதில் வந்து நடக்கிறதும் முன்னங்காலில் வந்து தூக்கிட்டு நடக்கிறங்கிற பழக்கம் வந்து அவங்களுக்கு மற்ற உயிரினங்களை விட அவங்களுக்கு கூடுதல். ஆடு கூட சில நேரத்தில் வந்து கிளையை தொத்தி பறிக்கிறதுக்கு ரெண்டு காலை வந்து தூக்கிட்டு இது பண்ணும். அப்படி தானே? இது மாதிரி எல்லா உயிரினங்களும் முன்னங்கால்களை தூக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் அவங்க எல்லாத்தையும் விட மனித குரங்கு என்ன பண்ணும்? கொஞ்சம் இன்னும் நேராக நிமிர்ந்து நின்று மற்ற உயிரினங்களை விட பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கையால் கிளையையோ வேறு ஒன்றையோ பற்றிக்கக்கூடிய பயிற்சியில் அது ரொம்ப தூரம், கொஞ்சம் தூரம் மற்ற விலங்குகளை விட கூடுதலாக முன்னங்காலோட உதவி இல்லாமல் நடக்கிறதுக்கும் பழகினவங்க. அதுதான் மனித குரங்காக நம்ம பேசுகிறோம். அன்னைக்கு அதுக்கு பேர் அப்படி கிடையாது தங்கம். மனிதன் என்கிற ஒரு உயிரினம் வந்த பிறகு தான் மனிதனை மாதிரி இருந்ததுனால மனித குரங்குன்னு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுக்கு நம்ம பேரை அதுக்கு ஒட்ட வச்சுக்கிட்டோம். சரியா? ஆனால் குரங்கில் அது ஒரு வகை. அந்த வகையை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? சிம்பன்சி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த வகை. அப்போ அவங்களுக்கு அப்படி முன்னாடி வந்து கால்களை வந்து இது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இது இருக்குது. இப்படி வந்து அவங்க போகக்கூடியவங்க, நம்ம ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்கோம். அப்படி தானே? வாழ முடியாத இடத்துல அவங்க வாழ்க்கையை தேடி இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய சூழலில் போகிற வழியில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து சாப்பிட வேண்டிய தேவை, அதெல்லாம் உணவுகளை வந்து எடுத்துக்க வேண்டிய தேவை எல்லாம் வரும்போது கூட்டமாக தான் போகிறாங்க. ஓகேவா? இவங்க கூடியே போக வேண்டிய தேவை வந்துடுது. முதல்ல வந்து வாழ முடியாத நேரத்தில் இடம்பெயரக்கூடிய நேரத்தில் இருந்து இவங்க ஏற்கனவே குரங்கு வகை இனங்கள்லாம் கூடி வாழக்கூடியது தான். தெரியுதானே? விலங்குகளில் பெரும்பாலும் பாலூட்டிகளை எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே மந்தையாக தான் வாழும். அப்படி தானே? மந்தைன்னா என்ன? கூட்டமாக வாழ்கிறது அப்படின்ட்டு. ஆடு மாடு இதெல்லாமே வந்து அப்படி தானே இருக்கும். ஆனால் ஆடு மாடை கூட நீ என்ன பண்ணிடலாம்? தனியாகவும் வளர்த்தலாம் வீட்டு மிருகங்களான பிறகு. அதுக்கு முன்னாடி காட்டில் இருக்கக்கூடியது எதுவுமே எப்படி இருக்காது? தனியாக இருக்காது, கூட்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த குரங்குகள் மந்தையாக தான், கூட்டமாக தான் இருந்தாங்க. சரியா? அவங்க இடம்பெயர்தலும் கூட்டமாக தான் நடந்துச்சு. இந்த கூட்டம் இடம்பெயர்தலில் இன்னும் கூடுதலான அத்தியாவசியத்தை உருவாக்கிடுச்சு. என்னான்ட்டு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடணும், எதிரிகள்கிட்ட இருந்து தங்களை தற்காத்துக்கணும். ஏன்னா அவங்கள விட பலம் வாய்ந்த மிருகங்கள்லாம் இருக்குது. அப்படி தானே? மனித குரங்கை விட பலம் வாய்ந்த பல மிருகங்கள்லாம் இருக்குது. அதிலிருந்து தற்காத்துக்கணும் என்கிற வகையிலெல்லாம் அவங்க கூடி வாழக்கூடிய நிர்பந்தத்தோடு தான் போகிறாங்க. இது எல்லா உயிரினத்துக்கும் இருக்கும். ஒரு சிங்கத்திட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு மான்கள் கூட்டமாக தான் இருக்கணும். அப்படி தானே? சரியா? இப்படி வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து கூட்டமாக வாழ வேண்டிய தேவை. அது விலங்கினங்கள் எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும், எதிரிகள்கிட்டருந்து தற்காத்துக்கிறதுக்கு. அதுதான் மந்தைன்னு சொல்கிறோம். அதில் இவங்க வந்து கூட்டமாக இருக்கிறது இப்போ இடம்பெயரும்போது இன்னும் கூடுதல் தேவையாயிடுது. புரியுதா? பாதுகாத்துக்கிறதுக்கு, உணவு ஒழுங்கமைச்சிக்கிறதுக்கு, தன்னை தகவமைச்சிக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து வந்துடுது. இப்படி போகக்கூடியதில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பழங்கள் காய்கள்லாம் கிடைக்கிறது அரிது தானே. அதாவது ஒரு வாழ முடியாத பகுதியிலேருந்து போகும்போது கொஞ்சம் தூரம் போனால் எங்கேயாவது 1-2 இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இதில் என்ன பண்ண வேண்டி இருக்குதுன்னா, கொஞ்சம் எட்டாத இடத்துல பலவீனமான மரத்தில் இப்போ வந்து மரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மரத்தில் பழம் கிடந்ததுன்னா அதில் ஏறி பறிக்கிறது ஈஸி, கிளை உடையாது. அப்படி தானே? நம்ம இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம், பழங்கள் வந்து என்ன இருக்கும், சின்ன மரங்கள்லேயும் இருக்கும், முருங்கை மாதிரி பலவீனமான மரத்துலேயும் ஏதாவது ஒன்று இருக்கும். அல்லது வந்து கொடி படர்ந்து கிடக்கும். அப்படி தானே? அந்த கொடியிலையும் வந்து இருக்கும். இதில் ஏறி இது பண்ண முடியுமா? அதுக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு கீழே விடும். அப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பறிக்கிறதுக்கு அது என்ன பண்ண வேண்டியது இருக்குது? கம்பை பயன்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தேவையாயிடுச்சு. சரியா? உணவு தேடுற இதில் முதல்ல வந்து கம்பை பயன்படுத்துறது, கம்பு குச்சி இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம மூதாதையர்களுக்கு ஒரு தேவையாயிடுச்சு.
சரியா? இதே கம்பு என்ன ஆகுது, எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் சின்ன சின்ன மிருகங்கள், இப்போ நரி இது மாதிரியான வேட்டையாடக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்குதுல்ல, அது மாதிரியெல்லாம் வந்து இதுங்களை வந்து தொந்தரவு பண்ணும்போது இவங்களை வேட்டையாடுறதுக்கு வரும்போது அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன ஆகுது, இது ஒரு ஆயுதம். கரெக்டு. பார்த்தியா, ஆயுதம்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் வந்து ஞாபகத்துக்கு வந்துருப்பா. என்ன, எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு வன்மம் இருக்குது, யாரையாவது போட்டு தள்ளுறது அப்படின்ட்டு. அதனால ஆயுதம் மட்டும் கரெக்டாக வரும். அதுவாகவும் இது வந்து பயன்படுது. சரியா? அப்போ வந்து இந்த கம்பு பயன்பாடு, நிமிர்ந்து நின்று இது பண்ணுறது, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம மூதாதையர்களுடைய 4 கால் இது இருக்குதுல்ல, நடை இதெல்லாம் இருக்குதுல்ல, அதை வந்து படிப்படியாக குறைச்சி நிமிர்ந்து நிற்கிறது, நிமிர்ந்து இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருது. கம்பை வச்சு கூட ஊண்டி நடக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. ஏன் அப்படி வர்றாங்க தெரியுமா? 4 கால்களால் நடக்கிறத விட நம்ம சிம்பன்சி வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால், அது வந்து உடம்பெல்லாம் ரோமம் படிஞ்சவங்க. அப்படி தானே? நம்ம மூதாதையர் உடம்பெல்லாம் ரோமம் படிஞ்சவங்க தானே. முடி தானே இருக்கும் குரங்குக்கு, உடம்பெல்லாம் முடி இருக்கும். அப்போ வந்து இடைவிடாது நடக்கணும், இடம்பெயரணும், அந்த மாதிரி விஷயத்தில் வாழ்க்கையில் வந்து தேடி தேடி போயிட்டுருக்கணுங்கிறது வந்து உடம்புனுடைய எனர்ஜி இருக்குதுல்ல, அதை வந்து குறைக்கக்கூடிய இன்னொரு வேலை இருக்குது. ஏன்னா வெப்பம் பகலெல்லாம் நடந்தோம்னா, இது வேட்டையாடக்கூடிய மிருகம் இல்லைல்ல, வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் தான் இரவு நடக்கும். இது வந்து சும்மா தாவர உண்ணியாக இருக்கிறதுனால பகல் தான் இதுக்கு வந்து உகந்த பொழுது, இரவு வந்து இதுக்கு வந்து என்ன பொழுது, அடையிற பொழுது. அப்போ இது பகலில் தான் அதிகமாக, பகல் என்பது என்னது, வெப்பத்தை உள்ளடக்கி சூரியன். அப்படி தானே? அது என்னாகும், ரொம்ப உணவு இல்லாமல் பற்றாக்குறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சோர்வு உருவாகும். இப்படி சோர்வாக இருக்கக்கூடியவங்கன்னா, ஏன்னா வந்து வெயில் உடம்பு முழுக்க இடைவெளி இல்லாமல் படும். அப்படி தானே? ஆனால் 2 காலில் நடக்கிறதுங்கிறது வந்து வெயில் உடல் முழுவதும் படுறதுங்கிறது, சோர்வடையுதுங்கிறது வந்து குறைவாகும். அது தலையில் தான் அதிகமாக படும். சரியா? தோளில் தான் அதிகமாக படும். தெரியுமா அப்படி? அதனால் வேர்வை ஆகிறதும் எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதும் குறையும். இந்த தேவை எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க நிமிர்ந்த நடையை சாத்தியமாக்குது. புரியுதா? அது எவ்வளவு காலம் ஆகிருக்குதுன்னு சொன்னால், ஓரளவுக்கு 4 காலால் நடக்கிறதுலேருந்து தவிர்த்து ஒரு பழைய சிம்பன்சி வந்து கரடு முரடான உருவத்தில், ஆனால் உடம்பெல்லாம் முடி அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, முடி இன்னும் வந்து முழுசாக உதிர்ந்துடல, ஆனால் உதிர தொடங்கிறது. 2 காலால் நடக்க தொடங்குறதுங்கிறது உடலில் வந்து வேறு விஷயத்தெல்லாம் வந்து கொண்டு வந்துடுது. சரியா? அப்போ வந்து அவங்க என்ன ஆகுறாங்க, ஒரு 5 லட்சம் ஆண்டுகள் கழிச்சு, அதாவது 50 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஆண்டுகள் கழிச்சு, அப்போ எவ்வளோ லட்சம், சுமார் 45 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம மூதாதையர் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் நிமிர்ந்த நடைக்கு பழக்கமாயிட்டாங்க. சரியா? இப்போ வந்து குரங்குக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட நிலையில் என்ன இருக்குது, நிமிர்ந்த நடை அந்த வந்திருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சரியா? இதுதான் வந்து மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறக்கூடியதுக்குள்ளார நடந்த முதல் ஸ்டேஜ். இது என்ன தேவையில் வந்து வந்திருக்குது, அவங்க உயிர் வாழக்கூடிய தேவையிலிருந்து, உணவு தேடக்கூடிய தேவையிலிருந்து. அப்படி தானே? இந்த இதில் இவங்க என்ன, இந்த போக்கு இப்போ வந்து 5 லட்சம் ஆண்டுகள் இருக்குதுல்ல, இந்த 5 லட்சம் ஆண்டுகளில் என்ன நடந்திருக்குதுன்னா, நம்ம வந்து சொன்னோம்ல, இவங்க வந்து தாவர உண்ணியாக இருந்தவங்க படிப்படியாக கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றதுங்கிற வகையில் என்னவா மாறுறாங்க, மாமிசமும் சாப்பிட பழகுறாங்க. 5 லட்சம் ஆண்டு. சரியா? 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, அந்த வருஷத்தில் அவங்க அப்போ இடைவிடாத இடம்பெயர்தல் எப்படி இருந்திருக்குதுன்னு பார்த்துக்கோ. எவ்வளவு தேவை அவங்களுக்கு இருந்ததுக்கு, எவ்வளோ நெருக்கடி இருந்திருக்குதுன்னு பார்த்துக்கோ. இந்த தேவையில் அவங்க என்ன இருக்கிறாங்க, மாமிசமும். ஏன்னா சாப்பாடு வந்து அவங்களுக்கு உத்தேசித்த மாதிரி கிடைக்கிற இடமா இல்லை, நகர வேண்டிய தேவை இருக்குது. அதனால் போகக்கூடிய இடங்களில் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் பஞ்சம் இல்லாத இடத்த பார்த்துருக்கலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே அங்கே பல மிருகங்கள் வாழக்கூடியதுனால இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாமிசம் சாப்பிடக்கூடிய நிலைக்கு இயற்கை இவங்களை தள்ளுது. ஓகேவா? இந்த மாமிசம் சாப்பிட்றங்கிறது முதல்ல என்ன இருக்கும், எப்படி சாப்பிட்ருப்பாங்க,
மாமிசம் முதல்ல எப்படி சாப்பிட்ருப்பாங்க? தாவர உண்ணி இவங்க, அப்படி தானே? இவங்க பழங்களம் தான் வந்து பறித்து பழக்கம், கிழங்கு பிடுங்கி தின்னு பழக்கம். இவங்களுக்கு மாமிசம் எப்படி கிடச்சிருக்கும்? கூட இருந்தவங்களை கொன்று சாப்பிட்டு பழகலை. அதாவது இது வந்து தாவர உண்ணி, சாதாரண மிருகம், வேட்டையாடக்கூடிய மிருகம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய மிருகம் இரவில் வந்து ஓய்வெடுத்து பகலில் நடக்கும், ஏதோ செய்யக்கூடியது. ஆனால் மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுறவங்க பெரும்பாலும் இரவுலையும் வேட்டையாடுவாங்க, அப்படி தானே? சிங்கம், புலி, நரி இது மாதிரியான உயிரினங்கள்லாம் இரவில் வேட்டையாடுறது. இந்த இரவில் வேட்டையாடினது தான் தின்னது போக மீதியை வந்து வச்சுருக்கோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, தெரிந்தானே? அப்படி வேட்டையாடு அவங்க வச்சிருக்கக்கூடிய மீதி இருக்குதுல்ல, அதை சாப்பிட்டு தான் இவங்க வந்து மாமிச உண்ணியாக மாறுறாங்க. சரியா? உயிர் வாழக்கூடிய தேவை என்ன ஆகுது? இன்னொரு உணவை திங்கக்கூடிய இதுக்கு வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணுது. சரியா? இப்படி வந்து அடுத்தவங்க சாப்பிட்டதை, அதாவது வேட்டையாண்டதை சாப்பிட்டு இவங்க பழகும்போது இவங்களுக்கு வந்து ஒரு தேவை வருது. என்ன வருது? அந்த இது வேட்டையாடக்கூடிய மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு கூர் நகமோ அந்த இது கோர பற்களோ அப்படி இருக்காதுல்ல. மாமிசத்தை அந்த சதையை தோலை கிழித்து எலும்பை கடித்து இப்படிலாம் பண்ணக்கூடிய அந்த இது இருக்காதுல்ல. இவங்க தாவர உண்ணி தானே, அதுக்குண்டான தன்மை தானே இருக்கும். அப்போது வந்து இவங்க தோள்களை கிழிக்கிறதுக்கும் எலும்பை உடைக்கிறதுக்கும் இவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஆயுதம் தேவைப்படுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? கூரான கற்களை பயன்படுத்தி ஏற்கனவே வேட்டையாடி வச்சிருக்கக்கூடியதை சாப்பிட்றதுக்கே இவங்களுக்கு அது தேவைப்படுது. வேட்டையாடின மிருகம் வந்து சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டு போயிருக்குதுன்னா மக்கா, அது வந்து பீஸ் எல்லாம் பண்ணி பக்குவமெல்லாம் பண்ணி சமைச்செல்லாம் வச்சுட்டு போகாது. அது வந்து வேட்டையாடி அதுக்கு வந்து முதல்ல வந்து சூடாக இருக்கக்கூடிய அந்த ரத்தம், ஈரல் இருக்குது பற்றியானு, அந்த ஈரல் இருதய மாதிரியான பகுதிகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் தான் முதல்ல சுவை மிகுந்த பகுதி. அதனால தான் வேட்டையாடுறது எல்லாமே உடம்பை கிழிச்சிரும். சரியா? அப்போ உள்ளுக்குள்ளார அது ஏன்னா வந்து சதை கோலமாக மட்டுமே இருக்கும் அந்த இடங்கள்லாம். இருதயம், ஈரல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும்? அது வெறும் சதையாக இருக்கும். அப்போ அது வேட்டையாடக்கூடிய முதல்ல அதை வந்து சாப்பிட்ருவாங்க. அது போக மீதி எலும்போடு சேர்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த சதையெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அங்கே பெண்டிங்கில் கிடக்கும். மறுநாள் ஜாலியாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுட்டு போவாப்புல. அப்போ இவங்களுக்கு கிடைக்கிறதே இதுதான் கிடைக்கும். எலும்பும் தோலும் சதையும் சேர்ந்த பகுதிகள் சேர்ந்து தான் கிடைக்கும். அப்போ இவங்க அதை வந்து பயன்படுத்துறதுக்கு என்ன வேண்டி இருக்குது? இவங்களுக்கு ஆயுதம் தேவைப்படுது. அந்த ஆயுதத்தை அவங்க எங்கேருந்து பார்க்குறாங்க? இயல்பாக இருக்கக்கூடிய கூராக இருக்கக்கூடிய கல் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பயன்படுத்தினா கிளிக்க. இப்போ கல்லை எடுத்தால் எலும்பை உடச்சிடலாமக்கா, அது ரவுண்டாக இருந்தாலே எப்படி இருந்தாலும் உடச்சிடலாம். ஆனால் அந்த தோலை கிழிச்சு திங்கணும்ல, அப்போ ஷார்ப்பாக இருக்கணும். அந்த கூரான கல்லை வச்சு அதெல்லாம் உடைக்க முடியும் அப்படின்னு பார்க்குற போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? முதல்ல இவங்க வந்து கல்லை வந்து ஆயுதமாக்குறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இந்த இதோட இந்த கல்லை வெங்கவர் இவங்க வந்து நிமிர்ந்த நடைக்கு வந்து 5 வருஷம் சொல்லியிருக்கிறோம், அப்படி தானே? 5 லட்சம் ஆண்டு சொல்லியிருக்கிறோம். அந்த 5 லட்சம் ஆண்டுகளில் தான் அவங்க வந்து என்ன இருக்கிறாங்க? நிமிர்ந்து நடக்க பழகிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட பழகிறது, கல் ஆயுதங்கத்தை வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அவங்க என்ன ஆகிடுறாங்க? 25 மொத்தத்தில் 25 லட்சம் வருஷத்தை செலவழிக்கிறாங்க. அந்த இதில் தான் என்ன ஆகுது? முதல்ல நிமிர்ந்து நிற்கிறது. மனிதன் வந்து நிமிர்ந்து, அதாவது வந்து 4 காலில் நடக்கக்கூடிய மிருகம் வந்து 4 காலில் இருந்து நிமிர்ந்துருதுன்னா என்ன நிமிருது? முதுகு தண்டுவடம் நிமிருது, அப்படி தானே? அப்போ மிருகங்களுடைய முதுகு தண்டுவடம் எப்படி இருக்கும்? வளைஞ்சிருக்கும். அதாவது வந்து கால்களுக்கு மேலே முதுகு படுத்து கிடக்கும், அப்படி தானே? அது வந்து என்னவா மாறும்? கழுத்துலேருந்து வரக்கூடிய முதுகு தண்டு பின்னாடி வால் வரைக்குமா இருக்கும், அப்படி தானே? இவங்க நிமிர்ந்து நடக்கும்போது என்ன ஆகிடுது? அது முதுகு தண்டு நிமிர்றது மூலமாக வால் சுருங்கிடுது. சரியா? வால் உள்வாங்க வர்றதுக்கான இடத்த தொடங்கி இது பண்ணிடுது. அப்படி நிமிர்ந்து நடக்கும்போது என்னாகுது? கால் வந்து இது வந்து 2 காலும் உடம்புடைய எடையை தாங்கி கால் வரும்போது காலோட தன்மை என்னவாயிடுது?
மற்ற மிருகங்கள் அந்த ஏற்கனவே இருந்த மனித குரங்குகளில் இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த அந்த விஷயங்கள் வந்து மாற்றம் அடையுது கொஞ்சம் கொஞ்சமாக. கால் அழுந்தி இப்போ 4 கால்களை வச்சு நடக்கும்போது என்ன இருக்குன்னு சொன்னால், முன்னங்கால் ஒரு கால் வந்து ஒரு பூமியை அழுத்தி பிடிக்கவும், இன்னொரு கால் வந்து முன்னாடி தள்ளவும், பின்னாடி இருக்கக்கூடிய காலும் இதே மாதிரி வந்து பூமியை இது பண்ணுறதுக்கு தான், உந்தி போகிறதுக்கு தான் இது இருக்கும். இது வந்து உடம்போட வெயிட்டு பூரா 4 காலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருக்காது, காலோட இது வந்து தேவை வந்து அதுக்கு உண்டான தன்மையில் குழம்புகளாக இருக்கும். 2 காலில் நடக்கும்போது பாதம் இப்படி வந்து விரிகிறது இருக்குல்ல, பாதம் விரிகிறதுன்னு ஆகுது. உடம்போட மொத்த எடையும் தாங்கி பிடிக்கிறதுனால கால் உறுதியாகும்ல. அப்போ இந்த வந்து தொடை பெருத்து வர்றது, இந்த தொடைக்கில் கணுக்கால் வந்து அந்த மசில்ஸ் தன்மையோடு வர்றது, இதெல்லாம் மாறும்போது இப்போ உடம்போட இந்த பாகம் மாறுதான், முதுகு தண்டு வந்து இது பண்ணுதான், கை வீசி நடக்குதா. ஏற்கனவே உயிரினங்களுக்கு என்ன இருந்தது, பாலூட்டிகளுக்கு எல்லாமே வந்து 2 எலும்புகளுக்கு மேலே தலை இருக்கும், அப்படி தானே, இணைப்பாக இருக்கும். இந்த நடுவில் வந்து முதுகு தண்டு இருக்கும். இது வந்து அது என்ன இருக்கும், இப்படி வளைஞ்சு கூண் விழுந்துருக்கும், கை கீழே இப்படி தானே போகும். அதுக்கு மாறாக இது என்ன பண்ணுது, நிமிர்ந்து நடக்கும்போது ஷோல்டரு வேற ஒரு வடிவம் பெறுது. சரியா? அப்படி இப்போ வடிவம் பெறும்போது உடம்புடைய தோற்றமே என்ன மாறிடுது, வேறு மாதிரி மாறிடுது. மனிதன் அப்போ வந்து காட்டு மிராண்டி மனிதனாக மாறிட்டு வர்றான். நம்ம இப்போ சொல்லுவோம்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக மனிதனாகவும் இருக்க மாட்டான், குரங்காகவும் இருக்க மாட்டான். 2க்கும் இடைப்பட்ட நிலையில் அவனுடைய தோற்றம் ஒன்று மாறுது. இன்னொன்று என்னவாகுது, அவன் நிமிர்ந்து நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணும்போது காதோட இது இருக்குல்ல, அந்த வடிவமும் குரங்கு காது எப்படி இருக்கும், இப்படி தான் நிற்கும். அந்த காது தலை நிமிர்ந்து இது பண்ணும்போது காதோட வடிவம் மாறுறதுலேருந்து எல்லாம் மாறும். பல்லெல்லாம் வந்து என்னவா மாறுது, இந்த இந்த இதுக்கு தகுந்த மாதிரி, நிமிர்ந்த நடைக்கு தகுந்த மாதிரி முகத்தோட கூறு வடிவம் மாறும். மூஞ்சி நீண்டு தானே இருக்கும் குரங்குக்கு, இந்த வடிவங்கள்லாம் மாறும்போது பல்லோட அமைப்பு வடிவம் மாறும். அப்புறம் வந்து சாப்பிடக்கூடிய உணவு முறைக்கு தகுந்த மாதிரி பல்லும் வந்து என்ன பண்ணிடுது, அளவு மாற்றம் அடைஞ்சிருது. சரியா? இப்படி தான் தாடை, ஏன்னா மனிதர்களை கண்டுபிடிக்கிறதுல தாடை ரொம்ப முக்கியம். பல வருடம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல இந்த தாடை ரொம்ப முக்கியம். அந்த வடிவமைப்பெல்லாம் மாறுறதை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டா தான் நமக்கு வந்து ஒரு பிக்சர் கிடைக்கும். எப்படா ஒரு மிருகம் வந்து மனிதனாக மாறுற போது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படியெல்லாம் வந்து மாறி வந்திருக்கும் அப்படிங்கிறது. சரியா? இப்போது என்ன ஆகிடுது, கால் வந்து நடக்கிறதுக்கு மட்டும் ஆன பிறகு கால் 2 கால் இருக்குல்ல, முன்னங்கால் இருக்குல்ல, அது வந்து கால் என்கிற பாத்திரத்தை இழந்துருச்சு. அது கை என்கிற பாத்திரமாக மாறுதல் அடைஞ்சிருச்சு. என்னவாயிடுச்சு, உடம்புல 2 பாகம், ஒரு முக்கியமான உறுப்பு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. விலங்கு என்கிற நிலையில், மிருகம் என்கிற நிலையிலிருந்து கை என்ன ஆயிடுச்சு, சுதந்திரமானதாக மாறிடுச்சு. சரியா? அதுக்கு இப்போ வந்து ஓடுறதுக்கோ நடக்கிறதுக்கோ மற்ற மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரியான 4 காலில் இது பண்ணுறதுக்கான தடையெல்லாம் வந்து அந்த முன்னங்கைகளுக்கு இல்லை. அது வந்து இப்போ என்ன பண்ணுது, கம்பு பிடிக்குது, கல்லை பிடிக்குது, அப்படி தானே, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் அது வந்து செய்ய பழகிறது. எதுக்கு, உயிர் வாழ்கிறதுக்கு. சரியா? தேவை தான் இன்னொன்று உருவாக்குது அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ வந்து அது என்ன பண்ணியிருக்குது, 25 லட்சம், மொத்தம் 25 லட்சம் வருஷம் ஆண்டு காலத்தில் அது நிமிர்ந்த நடையிலெல்லாம் வர்றதோடு சேர்ந்து என்னவாகுது, மாமிச உண்ணியாக மாறக்கூடிய நேரத்தில் கையும் சேர்ந்து அதுக்கு என்னவா இருக்குது, முன்னங்காலுங்கிறது கையாக மாற்றம் அடைஞ்சிருக்குது. சரியா? இதுதான் வந்து முதல்ல முக்கியமான மாற்றம் மனிதனுக்கு. நிமிர்ந்த நடைக்கு அடுத்தாப்புல மிக முக்கியமான மாற்றம் எது, கை சுதந்திரம் அடைதல். சரியா? இந்த சுதந்திரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் அவன் மாமிசம் உண்ணியாகவும் மாறக்கூடிய காலகட்டத்தில் அவனுடைய நிமிர்ந்த நடை, அப்போ வந்து தோல் என்ன ஆகிடுது, இந்த மனிதன் நிமிர்ந்து நிற்கிறதன் மூலமாக நீ வந்து விலங்கு நிலையில் இருக்கக்கூடிய உடலுடைய மாற்றங்கள்லாம் வர்றபோது அவனுக்கு வந்து பனி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே இருந்த முடி என்கிற அவசியம் குறைஞ்சிருது உடம்புல. புரியுதா? உடம்புல அதுக்கு மேலே அது வந்து என்ன இல்லை, மிருகமாக இருந்த நிலையில் இருந்த ரோமங்கள், முடியோட பாத்திரம் காலாவதி ஆகும்போது அது என்ன ஆகுது, முடி உதிர்ந்த நிலைக்கு போய்ட்றாப்புல. 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதன் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்ருக்குறான். சுட்டு சாப்பிட்றதுன்னா என்ன, தீக்கு பக்கத்தில் உக்காரணும்,
கை கால் உடம்பெல்லாம் முடியாக இருக்கக்கூடியவன் சுட்டு சாப்பிட முடியுமா? இவன் ரோமமெல்லாம் பொசுங்கும். அப்போ 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் என்னவாயிட்டான்? முடி இல்லாத, உடம்புல முடி இல்லாத மனிதனாக மாற்றம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த இடம்தான் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ வந்து என்ன இருக்குது, இவன் வந்து அனுபவத்தில் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வர்றான். குச்சியை வச்சு பழங்களை பறிக்க முடியும்னு கற்றுருக்குறான். அப்படி தானே? வேட்டையாடின மிருகங்கள் உணவை மீதி வச்சுட்டு போகுங்கிறத கற்றுருக்குறான். அந்த இறைச்சியை சாப்பிட்டு உயிர் வாழலான்னு கற்றுருக்குறான். அந்த இறைச்சியை சாப்பிட்றதுக்கு நமக்கு கூரான கல் வேணும் அப்படிங்கிறத கற்றுக்குறான். அப்போ கூரான கல்லை எல்லா இடத்துலையும் கிடைக்காதுல்ல, அந்த கல்லை உருவாக்குறதுக்கும் கற்றுக்குறான். அப்புறம் என்ன பண்ணுறாப்புல, 2 கல்லுகளை எடுத்து ஒன்றோட ஒன்று உரசுறதன் மூலமாக அதை கூர்மையான ஆயுதமாக மாற்றலாம் அப்படின்ட்டு. இதுதான் மனிதனுடைய தொடக்க நிலையாக இருக்கக்கூடிய கல் ஆயுதம் கண்டறியப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த இது கல்லை ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கு கற்றுக்கிறாப்புல. இதில் 2 விஷயங்கள் மாற்றம் இது. இன்னும் மனிதனுடைய இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து மாற்றம் அடையுது. என்ன? மூளையோட வளர்ச்சி. சரியா? எல்லா மிருகங்களுக்கும் இருக்கிறத விட மனிதனுடைய மூளை வேற ஒன்றா மாறுது. என்னவா மாறுது? மனித மூளையாக மாறுது. மனித மூளையாக மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே மிருக நிலையிலிருந்து, அதாவது உயர்ந்த இடத்துல ஒரு விஷயத்தை தொகுத்துக்கிறதுக்கும் ஒன்றை உருவாக்குறதுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கிளி நல்லா பாடும். அப்படி தானே? நமக்கு அது வந்து குரல் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் கூட கிளி என்ன பண்ணும்? பாடும். ஆனால் கிளிக்கு என்ன பண்ண முடியாது? ஒரு தபேலாவோ ஒரு கிட்டாரோ உருவாக்க முடியாது. அப்படி தானே? அதே மாதிரி வந்து மயில் ஆடும். இது மாதிரி மிருகங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து சில இதெல்லாம் பண்ணும். அப்படி தானே? ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியாது? அது தன்னுடைய உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர வெளியில் ஒரு பொருளை வந்து அதுக்கு உருவாக்க முடியாது. மனித குரங்கு மனிதனாக மாறக்கூடிய இடத்துல என்ன ஆகிடுது? அது தன்னுடைய தேவைக்கு விஷயங்களை உருவாக்க தொடங்கிடுது. சரியா? வெளியில் இருக்கக்கூடிய இயற்கையில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க? முதல்ல குச்சிகளை பயன்படுத்துறதுன்றது ஆகுது. அப்புறம் குச்சிகளை பயன்படுத்துறதுன்னு சொல்லும்போது அது என்னவாகுது? அது வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் ஆகுது. பழம் பறிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறது, ஆயுதமாக பயன்படுத்துறதுன்னு ஆகுது. ஆயுதமாக பயன்படுத்துறதுன்னு ஒன்று முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோவேன். அப்போ என்ன பண்ணும்? அது அந்த ஆயுதத்தினுடைய இதுக்கு தேவையான வகையில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய குச்சிகளை தேடி கண்டறிகிறது. அப்படி ஒரு குச்சி கிடைச்சா அதை வந்து விடாமல் சேகரிக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயிடும். அப்புறம் வந்து மாமிசம் சாப்பிட்றதுங்கிற பேரில் என்ன பண்ணுது? கல்லை வந்து ஆயுதமாக பயன்படுத்துறதுன்னு ஆகுது. சரியா? இதனுடைய நீட்சியில் தீயில வேக வச்சு உணவை சாப்பிடப்படுது. அதே எப்போவோ ஏதோ ஒரு காட்டிலையோ எங்கேயோ தீப்பிடிச்ச இடத்துல மாமிசம் சாப்பிட்றதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய வழியில் வந்து எங்கேயாவது தீப்பிடிச்ச காட்டில் வந்து அதில் தீயில செத்து கிடக்கூடிய மிருகங்களை சாப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது? அதுவும் நல்லா தான் இருக்குது. அது என்னெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் சுவையாக மட்டும் இல்லை, அது செரிமான நேரத்தை மிச்சப்படுத்துது. அப்படி தானே? வேக வைத்த உணவு செரிமானம் ஆகிறது ஈஸியாக இருக்குது. அப்போ செரிமானம் ஈஸியாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு உழைக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ மந்தமாக ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். நல்ல இடங்க அவங்க எங்கே போகணுன்னு விரும்புகிறாங்களோ அங்கே நிறைய நேரம் நடக்க முடியும்னு அர்த்தம். அவள் தின்னுக்கிட்டு செரிமானமாகாமல் எங்கேயோ ஓரத்தில் சுருண்டு கடந்ததெல்லாம் வந்து சாப்பிட்ட உடனே வந்து நடக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களை வந்து நிறைய விஷயத்தை கொண்டு வருது. அப்போ வந்து வேக வைத்த உணவு, தீயில வெந்த இறைச்சி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது, சீக்கிரம் செரிமானமும் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு அப்போ இறைச்சியை இனிமேல் வேக வச்சு சாப்பிட்றது அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. சரியா? அப்போ வேக வச்சு சாப்பிட்றதுனா என்ன வேணும்? தீ வேணும். அப்போ தீ உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருந்த தீயை பாதுகாப்பது முக்கியம்னு இருக்குது. அப்படி தானே? முதல்ல வந்து தீயை பாதுகாக்கிறது தானே அவன் புரிஞ்சுப்பான். அவனுக்கு வந்து காட்டில் வந்து மூங்கிலும் உரசியோ அல்லது மரங்களுக்கு இடையில வந்து உராய்வு நடந்தோ தீ பிடிக்குதுங்கிற விஷயம் அதுக்கு பின்னாடி தானே தெரிஞ்சிருக்கும். அப்போ தீயின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். அப்போ தீயை பாதுகாக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த தீயை பாதுகாக்கக்கூடிய முறை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வீட்டில் தீபம் கொடுத்துறது வரைக்கும்.
அது நம்ம இன்னொரு நாள் என்னைக்காவது வாய்ப்பு கிடச்சுன்னா பேசுவோம். சரியா? மனிதன் ஆரம்ப காலத்தில் தீங்கிறது வந்து அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்போ அதை தீயெல்லாம் பார்த்து அவனுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, அட கடவுளை நமக்கு கிடச்சிருச்சுப்பா ஒரு வாய்ப்பு, இந்த இதை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு அதை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு வச்சுருப்பாப்புல. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தீயை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை உருவாக்குவாங்க. ஒரு குகையில் மழையிலையும் காற்றுலையும் இதுலேயும் வந்து அணைஞ்சு போகக்கூடிய அளவில் அதை வந்து சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடந்திருக்குது. அதுக்கு பின்னாடி அவன் என்ன பண்ணுறான், பார்வையில் மரமும் உரசி தீப்பிடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறான். அவன் மரத்தையும் அவன் உரசுறது கண்டுபிடிச்சானோ இல்லையோ, இவன் வந்து கூர்மையான கல் ஆயுதம் உருவாக்குறதுன்னு கண்டுபிடிச்சான்ல, அதில் சில கற்களை உரசும் போது எளிதாக தீ வர்றதை பார்க்குறோம். அப்படி தான் சிக்கிமுக்கி கல் கண்டுபிடிக்கிறாங்க. சிக்கிமுக்கி கல் தெரியுமா? அதுதான் தீ உருவாக்குறதுக்கு முதல்ல இருந்தது. அது தீப்பிடி மருந்து மாதிரி. அது ஒரு அதில் வந்து எளிதாக வந்து கல் கடினமான உலோகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுனா தீ வரும். தெரிந்தானே? வண்டியெல்லாம் மோதனா வந்து தீ வர்றதுன்னு ஒன்று இருக்குது இல்லை. பெட்ரோல் தெரிக்கிறதுனால தீ வர்றதில்ல, அது இயல்பாக தீ வரும். தீ வர்றதுனால பெட்ரோல் வாங்கினா எளிதாக எரிஞ்சிடும். ஆனால் மோதனா என்ன வரும், தீ வரும். அப்படியே வந்து அந்த கல்லை வந்து எளிதாக தீ பிடிக்கும். அப்போ சிக்கிமுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது, அவனுக்கு வாழ்வதற்கான அடிப்படையான பல விஷயங்களை வெளியிலிருந்து எடுத்துக்க முடியும். வெளியிலேருந்துன்னா எங்கேருந்து, இயற்கையிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு வருது. மனித அதாவது குரங்கு மூளை மனிதனாக மாறுறதுங்கிறது சும்மா மாறுறது இல்லைடா. நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது என்ன சொன்னோம், நிமிந்து நடந்தான், தோல் வலுவாச்சுது, தொடை வலுவாச்சுது, அப்படி தானே, முதுகு தண்டு நிமிந்துச்சு, தாடை வந்து மனித தாடையாக மாறிச்சு. இதெல்லாம் வந்து மாறுறது மட்டும் இல்லை, மனிதனாக மாறுறதுல மிக முக்கியமானது மூளை விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு மாறுறது. அப்படின்னு மனித நிலைக்கு மாறுறதுங்கிறது சிந்தித்து செயல்படுறதுங்கிறது தான். மனித நிலைக்கு மாறுறதுங்கிறது ஏதோ வந்து புனிதமாக மாறுது அப்படின்றல. மனிதன் சொல்கிறதுக்கு பேர் என்னது, சிந்தித்து செயல்படுகிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மூளை சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துக்கு மாறுது. புரியுதா? இப்படி சிந்திக்கிற இடத்துல இப்போ வந்து ஒரு கூட்டமே போகுது வச்சுக்கோயேன், ஒரு 1000 மனித குரங்குகள் போகுதுன்னு வச்சுக்கோயேன். அதில் வந்து 1000 பேரும் பல குழுக்களில் யாராவது ஒரு 50 குழுக்கள் உட்காந்துக்கிட்டு வந்து கல்லை உரசுறது பண்ணுவாங்க, கூர்மையான ஆயுதத்தை படைக்கிறது. அதில் ஒரு குழுட்டை தான் வந்து கல் என்ன கிடச்சிருக்கும், வித்தியாசமான கல் கிடச்சிருக்கும், சிக்கிமுக்கி கல் கிடச்சிருக்கும். அதை கூர்மைப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும், ஆகா இது தீப்பிடிக்குதுப்பா எளிதா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ 1000 பேரில் 2 பேர் இருக்கக்கூடிய கல் தான் தீப்பிடிக்கிறது தெரியும். அந்த மனிதன் மற்றவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லணும். அப்படி தானே, இந்த கல் தீப்பிடிக்கக்கூடிய கல் இப்படின்னு சொல்லணும். அப்படி தானே? இதே மாதிரி நெருப்பில் வேக வச்ச உணவை சாப்பிட்ட போது ஈஸியாக செரிமானம் ஆகுது. ஏன்பா நேற்றைக்கு தூக்கம் வந்துச்சு, இன்னைக்கு தூக்கம் வரலப்பா, நேற்றைக்கு பச்சை இறைச்சி சாப்பிடும்போது தூக்கம் வந்துச்சு, எழுந்துச்சு நடக்கவே முடியல, இன்னைக்கு தூக்கம் வரலப்பா அப்படின்னு யாருக்கோ ஒருத்தனுக்கு முதல்ல புரிஞ்சிருக்கும். அப்படி புரிஞ்சவன் அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படி தானே? இந்த மாதிரி உலக அனுபவங்கள்லாம் இந்த நம்ம மூதாதையருக்கு, அதாவது மனிதனாக மாறிட்டு இருந்த மூதாதையருக்கு ஒருவரோடு ஒருவருக்கு சொல்லிக்கொள்றதுக்கு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. புரியுதா? இந்த சொல்லிக்கொள்ளக்கூடிய தேவையிலிருந்து தான் என்ன உருவாகுது, கரெக்டு, மொழி உருவாகுது. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. மனிதனாக மாறுறதுல மொழியோட பாத்திரம் ரொம்ப முக்கியமானது. எதுக்காக மொழி உருவாகுது? ஒருத்தருக்கு தெரிஞ்சதனுடைய பொருள் என்ன, அவங்க அனுபவத்தை. அப்படி தானே? அனுபவங்கிறது என்ன, கண்டுபிடிச்சது, பட்டறிவு, அறிவை பகிர்ந்து கொள்வது. புரியுதா? அறிவை பகிர்ந்து கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, மொழி தேவைப்பட்டுச்சு. இந்த மொழி வந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வடிவத்தில் வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கும். இன்னும் 25 லட்சம் ஆண்டுகள் நடந்திருக்குது. அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறோம், 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தொடங்குகிறோம், இடையில 25 லட்சம் ஆண்டுகளுக்கு வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் தான் மனிதனுக்கு என்ன தோணி இருக்குது, அவங்களுக்குள்ளார கொள்வதற்கான தேவை உருவாயிருக்குது. இந்த போராட்டத்தில் மனிதன் என்ன சொல்கிறான், அடுத்தவங்க கிட்ட தான் பெற்ற அனுபவத்தை சொல்ல முயற்சிக்கிறான். அப்படியே எப்படி சொல்லியிருப்பான்? அப்போ முதல்ல அவன்கிட்ட அதுக்கு முன்னாடி சொல் கிடையாது, குரல் வளம் கிடையாது. அப்படி தானே? குரல் வளம் கிடையாதுல்ல, மிருக இது தானே, கிச்சு புச்சுன்னு தானே சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ஒழுங்கமைக்கப்பட்ட கழுத்தோ அதன் மூலமான சுரபேதமோ அதன் மூலமான ஒலிபடிவமோ கிடையாதுல்ல. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க,
சைகையோடு சேர்த்த வகையில் சத்தத்தை வெளிப்படுத்துறது, அப்படி தானே? அது என்னவா இருக்கும்? நல்ல விஷயத்தை சொல்லும்போது மகிழ்ச்சியாகவும், கெட்ட விஷயத்தை சொல்லும்போது சோகமாகவும், கொடூரமான விஷயத்தை சொல்லும்போது கோபமாகவும், கண்ணீராகவும், அழுகையாகவும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதில்லை. புரியுதா? மனிதன் முதல்ல மொழியை இது பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான்? ஒன்று சைகை, இன்னொன்று அதற்கு ஏற்ற வகையில் ஒலியும் உணர்வும். சரியா? அது அவனுக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாது. சைகை ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற வகையில் அந்த ஒலி, அதுக்கேற்ற வகையில் உணர்வு, அது கோபமா, மகிழ்ச்சியா, ஆத்திரமா, அழுகையா அப்படின்னு வர்றது. இது என்ன சொல்லுது தெரியுமா? இங்கே இருந்து தான் கலை பிறந்தது. நம்ம இன்னைக்கு பாடுறோம், டான்ஸ் பண்ணுறோம், ஓவியம் தீட்டுறோம், பல்வேறு விஷயங்கள் வருதில்ல. இதெல்லாம் எங்கேருந்து உருவாச்சுது? இங்கே இருந்து தான் உருவாகுது. ஆரம்ப காலத்தில் மனிதன் இந்த இடத்துல இருந்து தான் இது பண்ணுறான். அதனால தான் நாடகத்துக்குள்ளார போனாலோ ஒரு நாட்டியம் பார்த்தாலோ, நாட்டியம் என்ன பண்ணும்? உடல் அசைவுகளால், அப்படி தானே, அதை வளைஞ்சு நெளிஞ்சு காட்டுறதுனால ஒரு உணர்வை அது வெளிப்படுத்தும். அப்படி தானே? ஒருத்தவங்க கோபமாக இருக்கிற யுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு நடனம், அப்படி தானே? அல்லது கூடி குலாவுற மாதிரி ஒரு நடனம், நான் எல்லாரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நடனம், பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அப்படி தானே? இது எல்லாமே எங்கே உருவாகுது? அடிப்படையில் இங்கே உருவாகுதுன்னா என்ன? இதிலேருந்து உருவாகுது? உழைப்பிலிருந்து உருவாகுது. அப்படி தானே? அவன் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு உழைக்கிறான்ல, உழைப்பிலிருந்து உருவாகுது. ஓகேவா? இப்படி உருவாகக்கூடியதில் தான் மொழிக்கு இதெல்லாம் தேவைப்படுது. முதல்ல சைகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும் போது என்ன ஆகுது? மொழி ஒன்று அவனுக்கு தேவைப்படுது. இதிலேருந்து தான் ஒலியை அவன் கேச்சு முச்சுன்னு என்னான்னு சத்தம் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அதை சொல்கிறதுக்காக அவனுக்கு இந்த தொண்டை இதெல்லாம் வடிவமைச்சு வர்றதுக்கு இன்னும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோயேன். இந்த இதில் தான் என்ன ஆகிறான்? அதாவது குரங்கு மனிதனாக மாறக்கூடிய இடத்துல மிக முக்கியமான பாத்திரத்தை ஆற்றாப்புல. அப்போ என்னெல்லாம் இருக்குது மனிதனாக மாறக்கூடியதில்? மனிதனாக மாறுறதுக்கு முதல்ல என்னாச்சுது? நிமிர்ந்த நடை. ரெண்டாவது ஆமாம், உணவு, இந்த மாதிரி விஷயந்தான். அதான் உணவு தேவையில் தானே வெளியே எல்லாத்தையும் இடத்தையே இது பண்ணிட்டு போகிறான். அதில் பழக்கம் விளக்கம் இறச்சியெல்லாம் வர்றதெல்லாம் ரெண்டாவது. குச்சி எல்லாம் பயன்படுத்துறதுக்கான வகையில் கால், முன்னங்கால் விடுதலை அடைகிறது, கை பிறக்கிறது, கை சுதந்திரம் அடைதல். சரிதான்? நிமிர்ந்த நடை, அதன் மூலமாக என்னது? முன்னங்கால் சுதந்திரமாக அடைந்து கை உருவாகிறது. அடுத்து என்ன? அதெல்லாம் தான் ஆயுதம்லாம் பயன்படுத்துறதுனால தானே கை பிறந்த கை வந்துருச்சுல, சுதந்திரம் அடைஞ்சிருச்சுல. இனிமேல் அவனுக்கு என்ன இல்லை, அவன் விலங்கு நிலையில் இல்லை. கால் 4 கால் மனிதன் இல்லை, 4 கால் விலங்கு இல்லை, 2 கால் மனிதனாக மாறுறான். சரியா? அதெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்புல மனிதனாக மாறுறதுல முக்கியமான பாத்திரம் என்ன? மொழி எதுக்கு தேவைப்படுது? தன்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்றதுக்கு. அறிவை பகிர்ந்து கொள்றது எது பகிர்ந்து கொள்ளும்? மூளை. கரெக்டா? மூளை என்னவாக மாறுது? சிந்தித்து செயல்படுறதா மாறுது. சரியா? என்கிற வகையில் விலங்கு நிலையிலேருந்து அது மனித மூளையாக வளர்ச்சி அடையுது. இதனுடைய தேவையிலிருந்து தான் என்ன ஆகுது? மொழி. சரியா? இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் எதுக்கு எப்படி வருது? இது யாரும் மந்திரம் போட்டு வரல. உயிர் வாழணும் அப்படிங்கிற தேவையிலிருந்து வருது. உயிர் வாழ்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிறதுக்கு எங்கேருந்து கற்றுக்குவாங்க? உக்காந்த இடத்துல இருந்து கற்றுக்க முடியாதுல்ல. என்ன பண்ணுறாங்க? உழைக்கிறாங்க அதுக்காக. அப்படி தானே? உழைப்பு தான் என்ன பண்ணிச்சு? மிருகத்தை மனிதனாக்கியது. சரியா?
நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தவனுடைய அடிப்படை என்ன? மனிதனை யாரும் உருவாக்கலை. மனிதன் ஏற்கனவே மனித குரங்காக இருந்த நிலையிலிருந்து அவங்க உயிர் வாழ்வதன் தேவையிலிருந்து என்ன பண்ணுறாங்க? போராடுறாங்க. அப்படி தானே? போராட்டத்தில் அவங்க உழைப்பில் ஈடுபடுறதன் மூலமாக அவங்க என்னவோ மாறுறாங்க? மனிதனாக மாறுறாங்க. அப்படி உழைப்புன்னு சொல்லும்போது அதை வந்து குருட்டாம்போக்கில் சொல்ல விலங்குகள்லாம் வந்து உழைச்சிதுங்க. உழைச்சினா என்ன உழைச்சிது? மூட்டை தூக்கிட்டு போச்சுதா? அப்படி இல்லைல்ல. அது வந்து முன்னங்கால் கையாக மாற வேண்டிய தேவைக்கு என்ன வந்துச்சு? அது உணவு தக்கவை தப்பி பிழைக்கும் அப்படிங்கிற தேவையிலேருந்து எப்படி வந்து அவன் வாழ தகுந்த இடத்துல எல்லாம் வாழ்கிறதுக்கும் உண்ண தகுந்தவற்றெல்லாம் உண்றதுக்கும் பழகின போராட்டம் என்ன நடந்துச்சு? அதன் மூலமாக அவன் 4 கால் மிருகமாக இருந்தவன் 2 கால் மிருகமாக எப்படி வளர்ச்சி அடைஞ்சான்? அப்படி வளர்ச்சி அடையும் போது உடலோட தன்மையில் என்ன மாற்றம் வந்துச்சு? அப்படி தானே? அதில் வந்து கை எப்படி வந்து உருவாச்சுது? இந்த கையோட சேர்ந்த வகையில் உணவு பழக்க வழக்கமும் இந்த இதெல்லாம் சேர்ந்து மூளையோட இதை வெறும் இது இல்லாமக்கா சாப்பிட்டு மூளை வளர்றதில்லை. சாப்பாட்லேயும் மாற்றம் வருது. அவனுடைய வாழ்நிலை தேவையும் அதை வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தூண்டுது. புரியுதா? அந்த தேவையிலேருந்து மூளை என்ன ஆகுது? விலங்கு நிலையிலேருந்து மனித நிலைக்கு வந்து அது மாற்றம் அடையுது. இப்படி மாறுறதுல தான் என்ன ஆகுறான்? மனுஷன் உருவாகிறான். சரியா? சரி, ரைட். நம்ம வந்து மனிதனை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? மனிதனை யாரும் ஜீபூம்பா போட்டு படைக்கலை. அல்லது வந்து மனிதனை வந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லும்போதும் குரங்கு என்னவோ தூங்கி எழுந்திரிச்ச உடனே மனிதனாக மாறல. அப்போ குரங்கு மனிதனாக மாறுவதற்கு இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்குது. அது கடுமையான உழைப்பு செலுத்தி இருக்குது. அந்த உழைப்பில் அதனுடைய உடல்களும் மாற்றம் அடைஞ்சி மூளையும் மாற்றம் அடைந்து வந்ததில் தான் என்னவா இருக்கிறான்? மனிதனாக மாறி இருக்கிறான். ஓகேவா? இதில் இப்போ இருக்கக்கூடிய மனிதன் இருக்கிறான்ல, இது ஒரு 15 வருஷம், அதாவது வந்து நம்ம மொத்தம் சொன்ன 50 லட்சம் ஆண்டுகளில் அவன் நிமிர்ந்த நடை இந்த மாதிரி விஷயத்துக்கு வர்றதுக்கே என்ன இருக்குது? ஒரு 5 லட்சம் ஆண்டு ஆகிருக்குது. அதுக்கப்புறம் மொத்த சாப்பாடு கை விடுதலை பெறுறதெல்லாம் சேர்ந்து சொல்லும்போது 25 லட்சம் ஆண்டு ஆகிருக்குது. அதுக்கு பின்னாடி இன்றைக்கி சொல்லக்கூடிய ஓரளவுக்கான எல்லா வகையிலுமான மனிதர்கள் உருவானதுங்கிறது என்ன இருக்குது? இன்னும் 15 ஆண்டு கழிச்சு. அப்போ தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? முழு மனிதனாக மாற்றம் அடைஞ்சிருக்கிறான். இந்த இதில் முழு மனிதனாக மாறுதல் அப்படிங்கிற இது இருக்குதுல்ல, இந்த முழு மனிதனாக மாறுறதுன்ற போக்கு இருக்குல்ல, இதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அது என்னன்னு சொன்னால், நம்முடைய மூதாதையர்கள் முதல்ல ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து தானே தொடங்கினாங்க. இப்படி தானே தொடங்கினாங்க. அவங்க இந்த உலகத்தில் பல பாகங்களில் போய் தான் செட்டில் ஆனாங்க. சரியா? ஆப்பிரிக்காவில் தொடங்கினவங்க ஆப்பிரிக்காவுக்குள்ளாரே நிற்கலை. உலகத்தில் பல பகுதிக்கு, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ தகுந்த இடத்துலெல்லாம் வாழ்கிறது. சரி, வாழ தகுந்த இடத்துல எல்லாம் வாழ்கிறதுக்குன்னா அர்த்தம் என்ன? என்ன சூழ்நிலை? என்ன கிளைமேட்? கரெக்டாக தான் சொன்னேன், கிளைமேட்டு அப்படின்னு. கிளைமேட்னா என்ன? என்ன மாதிரி கிளைமேட்லாம் இருக்குது? குளிர், வெயில், பனி, அப்படி தானே? இது மாதிரி பல இது மழை பெய்யக்கூடிய பகுதின்னு இருக்குது. அப்படி தானே? இடைவிடாது. இப்போ சிறப்புஞ்சி மாதிரியான பகுதினா என்ன சொல்கிறோம்? அது இடைவிடாத வருஷம் முழுக்க மழை பெய்யக்கூடிய பகுதின்னு சொல்கிறோம். அப்படி தானே? இப்போ வந்து நீ நேற்றுக்கு ஒரு இடம் சொன்னியே, அண்டார்டிகாவா? அது வந்து பனி அதிகமாக பெய்யக்கூடிய பகுதி. ஆப்பிரிக்கா கண்டங்கிறது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அப்படி தானே? இப்படி வந்து பல பகுதிகள் இருக்குது. தட்ப வெட்ப நிலையில் மாற்றம் உடையது. அப்படி தானே? நம்ம மூதாதையர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து தன்னுடைய ட்ராவலை தொடங்கினாங்க, டூர் போகிறது. அப்படிதான் மனிதனாக மாறுறதுக்கான ஒரு டூர். அதில் வந்து அங்கேருந்து தொடங்கினாங்க. ஆனால் அவங்க எங்கெல்லாம் இது பண்ணாங்க? ஐரோப்பிய கண்டத்தில், அது இப்போ இது ஆசிய கண்டத்தில், இது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டத்தில் தானே தொடங்குறாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. அப்படி தானே? ஒவ்வொரு இடத்துலையும், அமெரிக்கா வரைக்கும். அப்படி தானே? அப்படியெல்லாம் இருக்கிறதுல தான் என்ன உருவாகுதுன்னு சொன்னால், மனிதர்கள் உருவாகிறது இந்த விஷயத்தில் தான் மரபினங்களாக உருவாகிறது. மரபினங்கள்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க ஜீவா?
மரபினம் என்ன ரேஸ்லாம் இருக்குது? வெள்ளை நிற மக்கள், கருப்பின மக்கள். நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐரோப்பியர்கள், ஆப்பிரிக்கர்கள், அமெரிக்கர்கள், மங்கோலியர்கள், இப்படி மனிதர்கள் நிறத்தாலும் உயரத்தாலும் தோற்றத்தாலும் மாற்றமுடையவர்களாக மனிதன் உருவாகியிருக்கிறான். அப்படி தானே? இப்போ ஆப்பிரிக்கர்கள்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? கருப்பா, உயரமா, திடகார்த்தமா அப்படிலாம் இருக்கிற. ஐரோப்பியர்கள்னு சொன்னால் சிவப்பா, உயரமா, ஒல்லியா, அப்படி ஒரு தோற்றம் இருக்கும். மங்கோலியர்கள்னு சொன்னால் இந்த சீனர்கள், ஜப்பானியர்கள், நேபாளியர்கள் இவங்கள மாதிரி இருக்கிறாங்களோ, குள்ளமா, குட்டையா, மூக்கு கொஞ்சம் அமுங்கின வடிவத்தில். புரியுது தானே? இது மாதிரி பல தோற்றமுடையவர்களாக மாறுறதுல தான் இது நடந்திருக்கு. என்ன இருக்குது? மரபினங்கள் அப்படின்ட்டு. இதிலேருந்து நமக்கு என்ன புரியணும்? மனிதன் உயிர் வாழும் தேவையோட நடந்த போராட்டத்தில் அவன் பிறக்கும் போதே பல மரபினங்களாக தான் பிறந்தான். அது போராட்டத்தில் வந்த விஷயம். அவன் இயற்கைக்கும் அவனுக்கும் நடந்த போராட்டத்தில் அவன் தன்னை தகவமைச்சுக்கிட்டதில் உயரம், தோற்றம், அப்படி தானே, நிறம் இதெல்லாம் மாறுது. அதனால் இந்த நிறமுடையவர்கள் உயர்வானவர்கள், இந்த நிறமுடையவர்கள் தாழ்வானவர்கள், இந்த தோற்றமுடையவர்கள் அழகானவர்கள், இந்த தோற்றமுடையவர்கள் அழகற்றவர்கள், இப்படிலாம் கிடையவே கிடையாது. புரியுதா? ரைட்டா? அப்போ மனித தோற்றத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டா வெறுமனே மனித குரங்கு மனிதனாக மாறிச்சதுங்கிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய முழுமையான போராட்டத்தில் மரபினங்களும் சேர்ந்து தான் உருவாயிருக்கு. இந்த மரபினங்களுக்கு உள்ளார இருந்து தான் நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய இனங்கள் வந்துச்சு. அது இன்னொரு வாட்டி பார்ப்போம். இன்றைக்கி இதெல்லாம் இதோட முடிச்சுக்குவோம், சரியா? அதனால் என் மொழி பெருசு, ஓ மொழி பெருசு அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே கூடாது. ஆனால் என்ன ஆனால் மொழி எதன் தேவையிலேருந்து உருவாச்சுது? அறிவை பகிர்ந்து கொள்றதுலேருந்து உருவாச்சுது. அப்படி தானே? அப்போ அறிவை பகிர்ந்து கொள்றதுங்கிறது தான் மனித சமூகத்தினுடைய வாழ்க்கையே. அப்படி தானே? நம்ம தாத்தா இந்த நிலத்தை ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சிருப்பார். அதில் ஒரு விவசாயம் செய்கிறதுல ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. நம்ம தாத்தா இல்லை, அதுக்கு மூதாதையர் கூட இருக்கலாம். அப்படி தானே? இங்கே ஏதோ ஒன்று அவருடைய அனுபவத்திலேருந்து இது பண்ணியிருக்காங்க. அல்லது அந்த இந்த ஊரில் யாராவது ஒருத்தங்கள் அந்த அனுபவத்தோடு இருந்தவங்களாக இருக்கலாம். அவங்களுடைய அனுபவம் எல்லாம் மற்றவங்களுக்கு பரவலாக்கப்பட்டதில் தான் என்ன இருக்குது? இன்றைக்கி கட்டடம், கோயில், விவசாயம், துணி நெய்கிறது, அப்படி தான் வாகனங்கள் உருவாக்குற வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படி தானே? அப்போ ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது? விவசாயம், கட்டடக்கலையெல்லாம் இருக்குது. அப்படி தானே? நம்ம இப்போ கட்டடக்கலைன்னு சொன்னால் ஐரோப்பிய கட்டடக்கலை பாக்ஸாக கட்டுறதுன்னு இருக்கும். நம்ம கட்டடக்கலையை கூரை வேகிறதுன்னு இருக்கும். ஏன்? இங்கே மழையும் வெயிலும் ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கும்போது காற்றோட்டம் அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்த வகையில் தான் அன்றைக்கி திண்ணை வைக்கிறது, நடு வீட்டில் முற்றம் வைக்கிறது, இப்படிலாம் இருந்தது. அப்போ இயற்கையோடு சேர்ந்த வகையில், மண்ணோடு சேர்ந்த வகையில், மரபோடு சேர்ந்த வகையில் தான் அறிவு வளருது. அப்போ அதுக்கு பேர் என்ன? மரபோடு சேர்ந்த வகையிலங்கிறது தாய்மொழியோடு சேர்ந்த வகையில். நம்ம மரபுங்கிறது நம்ம மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தானே தெரியும். இந்த மண்ணோட தட்பவெட்ப நிலைங்கிறது எங்கே இருக்குது? இந்த மொழியோட சேர்ந்த அறிவில் தானே இருக்குது. அதனால் ஒவ்வொரு வகையிலையும் தாய்மொழி மதிப்புடையது. அவங்க தட்பவெட்ப நிலைக்கான அறிவு அங்கே தான் இருக்குது. அது இல்லைன்னா என்னவாக இருக்கும்? படிச்சுட்டு மறந்து போகக்கூடிய ஐரோப்பிய மெக்காலே கல்வியை நாம் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மன்னர் யாருன்னு தெரியாமல் இருக்கும். அப்படி தானே இருக்கும், சரியா? அப்போ தாய்மொழியோட விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம மனிதன் உருவானதனுடைய தேவையை புரிஞ்சுக்கலாம், சரியா? உழைப்பு தான் மனிதனை உருவாக்குச்சு. ஆரம்பத்திலே ஒன்று சொன்னோம், உழைப்பு தான் எல்லா செல்வங்களையும் கூட உருவாக்குது. உழைப்பு தான் மதிப்பு வாய்ந்தது. உழைக்காமல் இருக்கிறவங்க வெட்கப்படணும். என்ன பண்ணணும்? கரெக்ட், ரைட்டா? முடிச்சுக்கலாமா? போய்